ஹாய் வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நண்பரோட கடைக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கி நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அந்த பர்ச்சேசிங் என்னன்னா பட்டாசு. தீபாவளினா பட்டாசு. ஆமாம், இல்லை நார்மலாக துணி எடுக்க கூட போவோம்ல. ஆமாம், சாமான் தட்டி கூட வாங்க போவோம்ல. ஆமாம், எலக்ட்ரிக்கல் பொருள், அது நம்ம ஆம்புலன்ஸா அப்ளைன்ஸு அதெல்லாம் வாங்க கூப்பிட்டு போவோம்னு. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் தானே கேட்போம் பட்டாசு வாங்க. இல்லை பசங்க யாருனா கேட்பாங்க நம்மள வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போவோம், இல்லை இதை இவ்வளோ சைஸ் பேக் சைஸில் வாங்கிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெருசாக நிறைய பொருளாக வாங்கிட்டு போகணுன்ட்டு ஆசைப்பட்டோம். ஆனால் ரொம்ப காசாகும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது நண்பர் ஒருத்தர் கடை வந்திருக்காரு. ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணோன்னா ரொம்ப சீப்பு. அது இல்லாமல் வித்தியாசமான வெடிலாம் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்காத வெடிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்தா பேர்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு கண்டிப்பாக வாங்கியே தரணுன்ட்டு ஆசையாக இருக்குது. சரி போய் பார்ப்போமா? வா உள்ளே போவோம் வாங்க. ஃபஸ்ட்டு கடையை பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்ன சரி எப்படி இருக்குது பாரு கடை. நானும் வரேன் சமையல். ஏடா அப்போலோ ஏண்டா அப்போலோ இதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் முன்னாடி முன்னாடி இப்போ அது இங்கே தான் இருக்கும். வர வெளியே போகிற வெளியே அது சொல்லியா? கேமரா வந்து சரியாக இருக்கல. ஒரே கேமரா போதும், எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஹாஸ்பிட்டல் வேண்டாம்டா. புரியல. நான் இப்போ கரெக்டாக மாந்தோப்படியே வந்துருக்கேன். ஹாஸ்பிட்டல் தாண்டி பெட்ரோல் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டல் தாண்டி பெட்ரோல் பங்க் நிற்கிறேன்டா. ஹாஸ்பிட்டல் முன்னாடியே இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே இருக்கு. பாரு ஃபோனில் பாரு. போ இன்னும் முன்னாடி பா. அது இருக்கு பாரு. கருப்பட்டி காப்பு இது தெரியாதா உனக்கு? அசே கருப்பட்டி காப்பா? ஓகே. கருப்பட்டி காப்பு அடையாளம் தெரியாதா உனக்கு? அது இருக்கு தானடா. இருக்கா? ஆமாம். ஆலப்பாடி கருப்பட்டி காஃபி. அந்த லைட் இருக்குது. அதோட பெட்ராஸ் கடையோ லைட் இருக்குது. அடா செம்மையாகுதா? உன்னோட எக்ஸ்பிரஷன் நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ அதை நீ கேப்சர். நர்ஸு இது விதமாக இருக்குதோ? இப்போ அது கட் பண்ணிக்கோ. சரி அர்ஸு, என்னடா ஏதோ ஒரு 10 வெரைட்டியில் இருந்துண்ணா 10ல் ஏதோ 2 வாங்கிட்டு போகலாம். என்னடா 100 கணக்கில் இருக்குதா? 100 கூட கிடையாதுடா, 1000 கணக்கான வெரைட்டி இருக்கு. எதடா வாங்குறது? எதை பார்த்தாலும் வெடிக்கணும் பொழுது இந்த விதமாக இருக்குது. அது பெரிய பாக்ஸ். இது நம்ம வண்டியிலலாம் பைக்லலாம் எடுத்து போக முடியாதுடா. ஒன்று இதெல்லாம் நீ எப்படி பைக்லையோ கார்லையோ எடுத்து போக முடியாது. அது ஒரு இப்போ வந்து நீ இப்போ உனக்கு பிடிச்ச ஒரு 10 ஐட்டம் வாங்கினா கூட
வீட்டு பத்தாவது போடுதுல என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி நம்ம வந்து பைக்கில் வந்துருக்கோம். ஒன்று பண்ணுவோம், நம்ம போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு என்ன நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தோம். இதில் ஆரர் இங்கே பாருங்க, ஆரர் வெடி. இதெல்லாம் நைட்டில் தான் வெடிக்கணும். வெடிக்கும் போதே பயமாக இருக்கும். எனக்கு பார்க்கவே பயமாகுது பாருங்க. ஏன்னா ஆரர்னு போட்டாவே, நம்ம டைட்டில் போட்டாவே பயமாக இருக்கும். இது வெடியே ஆரர் வெடியும். எப்படி இருக்குன்னு தெரியல, வச்சாதான் தெரியும் பொழுது. ஆரருக்கு அப்புறம் சண்டியர். இது பார்த்தீங்களா, சண்டியர். இந்த டைட்டில் சண்டியர் படம் பேர் மாற்றி வச்சுல, விருமாண்டி. அது விருமாண்டி. இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைட்டில் தெரியுமா? கேஸ் டைட்டில். ஆமாம், இந்த பேர் வைக்கக்கூடாது. கமல் மேலே கேஸ் போட்டாங்க. இதுதான் விருமாண்டி. இல்ல கிளாஸ்டாக கைட்டே இருக்கு. பாய்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விருமாண்டி படம், கமல்ஹாசன் நடித்த விருமாண்டி படம் இந்த சண்டியர்ன்ற டைட்டில் தான் வச்சுருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த சண்டியருக்கான டிசைனர் அசிஸ்டண்ட் இவர் தான் அந்த படத்துக்கு அப்பயே குழந்தையா இருக்கும்போதே இவர் அசிஸ்டண்ட்டு. அப்போல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன் சும்மா. நல்லா இருக்குதுல்ல, டைட்டில் நல்லா இருக்குது, இந்த மொட்டை பாசம் நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்தா பயந்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தா இந்த படத்தை பார்த்து நைட் தான் எத்தனை பயந்துருக்கேன். இந்த படம் ஓகே, இந்த படத்தை காப்பி அடித்து ஒரு படம் எடுத்தாங்க, தமிழ் படம். ஆமாம், அது நான் நடராஜா தேட்டரில், பிள்ளையாந்தோப்பில் நடராஜா தேட்டரில், சூளையில் இருக்க நடராஜா தேட்டரில் போய் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு சீட்டில் நான் முட்டி போட்டு உட்காந்துருக்கேன். எப்போடா என்னை விடுவாங்க. அது இல்லாமல் எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி, மேல் வீட்டு ஆண்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோ, எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி யாரும் நான் வரல. அவங்க வந்து பசங்க கூட கூப்பிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பெரிய பசங்க. அந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பிசுறு அப்படியே என்னத்த சொல்கிறோம், உச்சா வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த படம் பேர் தான் வா அருகில் வா. அதோட இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா? ஆமாம், இந்த படம் தான். ஆனால் இந்த படம் வரும்போது நம்ம குழந்தையா இருந்திருப்போம். ஆனால் வா அருகில் வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டோம். பெரிய பையனில் அப்பயே நம்ம குட்டி பையன் தான். இது வரும்போது நான் இது 80 காலத்தில் வந்து நினைக்கிறேன், 84 என்னமோ. இப்போ ரீசெண்டாக வந்து படம் இது பார்ட் 1 பார்ட் 2 வந்துருவோம்டா. ஆனால் ஃபஸ்ட்டு படம் இது வந்தது 80s இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்ன போட்டு அந்த பொம்மை நடக்கிறது ஆனால் செம்மையாக எடுத்துருப்பாங்க. அது வந்து கத்தி எடுத்துக்கிட்டு கொலை பண்ணும் பாரு, திரும்புறது தான். இப்படி திரும்பும் ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக திரும்பும். ஆனால் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா காமெடியாக இருக்குதுங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்டில்லு பார்த்தா பயமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நெருப்பில் எரிச்சிடுவாங்க. அது எரிஞ்சு அதே தான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துருப்பானுங்க. பயங்கரமாக இருக்கும். அது வந்து வாரியில் படத்தில் எப்படின்னா இப்படிதான் நினச்சிக்க போட்டு அழுத்தி இப்படி போட்டு எரிக்க வைப்பாங்க. டிஸ்கன் இப்படி திரும்பும், இப்படி எரிக்க வச்சோம், திடீர்னு இப்படி திரும்பி பார்ப்போம். பயமாக இருக்கும் அப்படியே. அது ஊந்துடும். சரி, கொஞ்சம் உள்ளே வச்சிடு. சரி, அப்புறம் சரி, நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? எதை வாங்கலாம், உன்னோட பட்ஜெட்டுக்கு என்னென்ன வாங்கலாம்னு நீ பிளான் பண்ணுற? பிளான் பண்ணிக்காது. எனக்கு வந்து நைட் ஷாட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் ஏன் தெரியுமா நான் சொல்லிட்டா? ஏன்னா பகலில் வச்சானா பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. நைட்டில் வச்சானா அந்த தெருவே பார்க்கும். அதுவும் இல்லாமல் மேலே போய் வச்சுது நான் ஊரே பார்க்கும். ஆமாம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளை திரும்பி பார்ப்பாங்க எல்லோரும். அதானே எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சது? ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன். பகலில் வெடிக்கிறது ஒன்றுமே டொப்புன்னு வெடிக்கும். நைட்டில் வச்சா கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா வெடியும் நைட்டில் தான் வெடிக்கும். வீனஸ் வெடி எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குதுல்ல. என் சைஸில் பாதி இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இது வீனஸ் வெடியா நான் பார்த்து. அதே மாதிரி நெப்டியூன் வெடி. நெப்டியூன் இதெல்லாம் போய் நெப்டியூனுக்கே வெடிக்கும் போடுது. அந்தளவுக்கு ஹைட்டு போகும் போடுது. ஒரே வெடி தான் நினைக்கிறேன்ல, இது ஒரு வெடியாக தான் இருக்கும்ல, ஒரே ஷாட் தான். அப்புறமா சார் யுரேனஸ் உள்ளே பார்த்துக்கோ, யுரேனஸ். ஸோ எல்லாம் பிளானட்டும் இருக்கு போடுது. பிளானட் வெடிங்க, இதெல்லாம் பிளானட் வெடிங்க, ஏகப்பட்ட பிளானட் வெடிங்க. ஆமாம், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெடிச்சோம்னா அந்த பிளானட்டுக்கே போய் வெடிக்கும். இப்படியாடா இல்லை, இந்த பிளானட் வெடிலாம் வச்சானா நம்ம ஏரியாவே திரும்பி பார்ப்போம். ஏரியாவே வெடி வச்ச மாதிரி இருக்கும். பக்கத்து ஊருக்காரன் பார்ப்போம், இந்த ஊரில் பெரிய பெரிய கோடீஸ்வரம் இருப்பான் பொழுது, பெரிய பெரிய அப்பாட்டாக்கெல்லாம் இருப்பான் பொழுது, வெட்டிங்கெலாம் நிஜமானுமே என்னமோ இந்த ரஷ்யன்காரன் பாம்பு போடுற மாதிரி போடுறாங்கன்னா
இஸ்ரேல்காரன் போடுற மாதிரியே போடுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு போர் வந்து ஆமாம், போர் வர மாதிரி இருக்கும் மேலே. நீ இந்த இவர் பூனன் ஒரு கண்ட்ரி போகும்போது இது உக்ரைன் போகும்போது மேலே ஃபயராக வருது, இந்த ட்ரோன் நினச்சிட்டு போயிட்டாரு. பார்த்தா கடைசியாக பார்த்தா அது ட்ரோன் கிடையாது, இங்கே வந்து ஏவுகணை விடுறாங்க. அது மாதிரி இதெல்லாம் பார்த்துச்சிங்க நிஜமாலுமே ஏவுகணமாக தான் இருக்கும். அது ட்ரோன் மாதிரி இருந்தது, ஏவுகணை மாதிரியே இருக்குது, அவ்வளோ பெருசாகுது. நிஜமாலுமே இது எத்தனை போய்ட்டு ராணுவக்காரங்கிட்ட கொடுத்தாவே போதும் பொழுது, இதே தூக்கி கடாந்தியாகவே போதும் பொழுது, டமால்னு வெடியும் பொழுது. ஆனால் சிங்கிள் ஷாட் ஒரே ஷாட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதுதான் பேரே வச்சுருக்கான் பிளானட் வெடி. இதெல்லாம் பிளானட் வெடி. பேசி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் கோப் குச்சேன் கடைசியாக பார்த்தா சாரி கிங்ஃபிஷர். பாருங்க, நானாவது வந்து ஒரு விஷயம் தெரியுமா, கிங்ஃபிஷர் கம்பெனி மூடிட்டாங்க. ஆனால் இங்கே பிளாக்ல விற்கிறாங்க. ஃப்ளைட் எடுக்கிறேன், ஃப்ளைட் தான் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறது, ரைட்டில் கையை விட்டா கிங்ஃபிஷராக வந்துச்சு. நான் என்ன பண்ணுறது, கிங்ஃபிஷர் டிங்கர் எடுத்துக்கிறேன். அது இன்னொன்று என்ன தெரியுமா, இது ஸ்பெஷலு. இந்த கம்பெனியே இப்போ கிடையாது, மூட்டாங்க இந்த கம்பெனி. அவர் தான் ஆமாம். ஸோ இந்த கம்பெனியை மூட்டாங்க. ஸோ இது வெடிக்கிறது செம வெடி போதேகம். 6%, 7%. இதோ ஒன்று பியர்னாவே அது அவ்வளோதானே இருக்கும். ஸோ கொஞ்சம் கிக்காக இருக்கும் போது இது வெடிச்சா. என்னண்ணே? ஆமாம், கிங்ஃபிஷர் வெடிச்சா கிக்காக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ இது பார்த்தே டயர்ட் ஆயிடுச்சு. ஏதோ வாங்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் தெரியல. எல்லாத்துலேயும் ஒரு பாக்கெட் வச்சு கொடுத்து சாம்பிள் கேட்போமா, ஒரு பேக் எடுத்துட்டு. புது கடை வேற, ஒரு பெரிய டகா எடுத்துன்னு இருக்கலாம். நானே சின்ன டகா எடுத்துன்னு. இதில் என்னத்தை பிடிக்கும் ஒன்று வடிவேல் கேட்குற ஒரு பேக் எடுத்துன்னு சாம்பிள் வாங்கிட்டு போனோம்னு வச்சுங்க, வெடிச்சு பார்த்துடலாம். அரிசிக்கு சாம்பிள் கேட்பாங்க, 1 கிலோ. பிக்னிக்கில் சொல்லக்கூடாதுடா நீ வேற. ஆமாம், ஸோ ஒன்றுத்துலேயும் ஒரு சரி இந்த சின்ன பட்டாசுலாம் ஒன்று வாங்கிட்டு போனால் ஓகே, சாம்பிள் ஏதோ அங்கங்கே கேட்டு கூட வாங்கிட்டு போயிடும். இவர் இந்த பிளானட் வெடிலாம் இருக்குல்ல, அது ஒன்றே அவ்வளோ பெருசாகுது, அதை எப்படி சாம்பிள் வாங்குறது தெரியலையே. நம்ம வேடிக்கை பார்க்கலாம், யாருனா வச்சா வேடிக்கை பார்க்கலாம் போகுது. இல்லைன்னா வெடிச்சதை வந்து வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. சரி, ஆமத்தில் நம்ம இதான் ஒன்று வாங்கணும், வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். சரியா? சார் உங்கள் நம்பர் இந்த பீஸ் தனியாக வாங்கி நீங்கள் சொல்லிக்கலாம். 10 கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறோம். கிலோவுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறோம். இதான ஸ்பெஷலு. மித்தபடி எல்லா வெரைட்டி எல்லாமே நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வெடியுமே பார்த்து வாங்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். ஃபேனை கன்சிடர் பண்ணல, எடுக்கும்போது கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கேன். அண்ணா இது என்னதுண்ணா? இது அவதாரணம் 60 எடுங்கண்ணா, வெளியே எடுங்கண்ணா. எடுத்துட்டு இந்த பக்கம் வாங்கண்ணா. 60 ஷர்ட்ண்ணா. மல்டி கலரு, ஹைட்டு அவ்வளோ நல்லா போகும், சூப்பராக போகும், சூப்பராக இருக்கும். அவதார் பொம்மையே சரியாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல டைமிங்கும் கூட வரும் உங்களுக்கு. ஓ, கலரியா? அதான் பார்க்க மாட்டியா? ஆனால் இது எடுத்து காட்டுங்கண்ணா. முத கண்டுபிடிச்ச இது பென்சிலின். இங்கே பாருங்க, நம்ம நாட்டு வெடி இதுதான் கலரி. பாருங்க, இந்த மாதிரி வெட்டுற மாதிரி வெடியும் கொடுக்குது, செமையாகுதுல்ல. கம்பெனி ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். இது என்ன, இதில் என்ன ஸ்பெஷல்? ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த ஹைட்டு அந்த ஒரு அந்த ஃபங்க்ஷன் தான். ஓ, ஓகே ஓகே ஓகே. அவ்வளோ அகலமாக தெரியும். அதான் இந்த இது போட்டு ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பார்த்தாலும் தெரியும். இது அப்படியா? அவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகும் மேலே போய். சூப்பர் சூப்பர். காட்டுங்கண்ணா, கலரியை காட்டுங்க. கலரி என்ன வெயிட் ஆகுதா? இங்க பாருங்க கைஸ், அரசு கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை போகுது, தூக்க முடியல. கலரி பாவம். பாருங்க, கலரி வெடி செம. இன்னொன்று செமையாகுது, அதையும் எடுங்க நீ. இங்கே I am back.
பேக். நீ ரோல் பண்ணு. இது என்னன்னா அது டாம் அண்ட் ஜெரி அது. ஆ? 5மே வெரைட்டி கலர்ண்ணா, சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரு, டைமிங் எல்லாமே கூட இருக்கும். சின்ன சின்னதாக இருக்குது, நல்லா இருக்கும். இது எப்படி வெடிக்கும்? அது பொறி பொறியாக வருமா? இதில் 10 வருஷம்னா பொறி பொறியாக நல்லா வரும். கலரு எல்லாமே வேறு வேறு கலர். ஓகே ஓகே ஓகே. 5மே வேறு வேறு கலர், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓ இந்த மாதிரி இருக்கும். அதில் அந்த இருக்குல்ல கலர்ஸ் வரணும், அந்த கலர்ஸில் வெடியும் பொழுது நல்லா ஸ்டாரும் பெருசாக இருக்கும். சமல என்ன பணமாக இருக்குது? என்னண்ணா இது? பண வெடினா பண வெடியா? இதுக்குள்ள 2 பீஸ் இருக்கும். வெடிச்சுன்னா 500 நோட்டு, 100 நோட்டு, டம்மி நோட்டு இருக்குல்ல, ஆமாம், நிறையா அப்படி அந்த இடமே நிறைஞ்சிரும். அப்படியே அந்த இடமே வந்து அப்படியே பணமாக செதறும் போல அப்படியே. ஃபஸ்ட்டு இது தாண்டா வாங்கணும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் பணம் வெடியா. நம்ம பணம் கொடுத்து வாங்கினாலும் வெடிச்சா பணமாக கொட்டும் போடுது. பேசாமல் இந்த ஒரு வெடி வாங்கிடலாம் கொடுக்குது. சூப்பர். இதில் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. 500, 100, 200 பேன் பண்ண நோட்டு எதிராக 2000மா, அது பேன் பண்ணிட்டுருக்காங்களா? அது மட்டும் வரல, அது வரும். நான் சேர்ந்து அப்படியா? பார்த்துங்க, பேன் பண்ண 2000 ரூபாய் வேணும்னா அந்த வெடி கூட இருக்கான், வந்து வாங்கிக்கிங்க. காந்திக்கு பதில் பொண்ணுக்கு போட்டோம்லாம் அண்ணா அதை வைக்கக்கூடாதுல்ல என்ன? காந்தியை வச்சு வெடிக்க கூடாதுல்ல. காந்தி மூஞ்சி வந்து பத்திக்கிட்டு தெரியுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல இந்த துப்பாக்கிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் பொட்டுட்டா பாஸ் போட்டு துப்பாக்கிக்கெலாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ அடம் பிடிப்போம் தெரியுமா? இது இந்த துப்பாக்கி எடுத்துன்னு ரோடா சுடுறதுக்கு இப்போ ஓட விடுவோம் வேறு ஃப்ரெண்ட்ஸுங்க. ஏய் ஓடுறான் டிஷ்யூம் சுட்டு ஓடிட்டு ஹேண்ட்ஸ் அப். ஒரே மாதிரி இருக்குது, வேணாம் வேற மாதிரி இருக்குது. இல்லை எங்கடா இதில் ஏடா இருந்தது? வீட்டில் தான் இருந்தது. 2 இருந்ததோ, இதை வச்சு கீழே ஊந்துறது ஊந்துருண்டா. பாப்கார்னு, இது பாப்கார்னோட தங்கச்சி, இது பாப்கார்னோட அண்ணன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், குண்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய குண்டு இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா தரமாக இருக்கும். எங்ககிட்ட தரத்துக்கு நான் கேரண்டி, நாங்கள் இருக்கோம். நீங்கள் இருக்கீங்க, கடை இருக்கும். அப்புறம் நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம், குடிக்கலாம். ஜூஸா? எங்ககிட்ட ஜூஸ் பாம்பு இருக்குது. கிங்ஃபிஷரா? ஆமாம், கிங்ஃபிஷர் இருக்குது, கோகோலா இருக்குது. இல்லை எல்லாமே வெடிக்கூட இதுதான். நீங்கள் வந்து என்ன வெடி? இது வெடியாது, ட்ரிங்கா போன மாதிரி அந்த வான வெடிக்கு. ஓ நிஜமா வெடிதானா இது? எல்லாமே தரமாக இருக்கும் நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது. நம்ம ரன்வீர் கபூர் அதுக்கிட்ட இந்த பட்டாசு, அந்த காசோட பட்டாசு. ஆமாம், எல்லாம் தரமாக இருக்கும். அதெல்லாம் இதுதான் வந்து வச்சு பாருங்கள். அவ்வளோ குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இதோட இது இருக்கும். வந்து வாழை மரம் சொல்லுவாங்க, அந்த இது 5 கலர் வேறு வேறு கலரில் இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. நம்ம எல்லாமே நல்லா சேஃப்டி 100% கேரண்டியாக இருக்கும். தரமாக வாங்கி இதெல்லாம் வந்து வான வெடிக்கை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ரைட்டு தூரம் போகும் வச்சிங்களேன். அது ஆமாம். ரெண்டாவது வந்து வெயிட்டு, நல்ல வெயிட் இருக்கும், ஷேப் இதாக இருக்கும், கலர் நல்லா மல்டி கலராக இருக்கும், நல்லா தரமாக இருக்கும். ரேட்டில் எங்கிட்ட ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறோம். ஆமாம், அது வந்து டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறோம். ரேட்டு போட்டுக்கிறோம், டிஸ்கவுண்ட்டும் போட்டுக்கிறோம். இது வரைக்கும் யாரும் அந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் அந்த ரேட் கொடுக்குறோம். ஓகே. இது அதோட டபுள்ப்பா, அதுலேயே டபுள் வேரியண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைட்டு, டபுள் ஷாட்டு, பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து வெடிச்சு பார்க்கும்போது தான் இதோட அழகு தெரியும். நாங்கள் கூடிய சீக்கிரம் வெடிச்சு காட்டுறோம், பாருங்கள். முடிஞ்ச உடனே நல்லாயிருக்கும், கடைசியில் போடுறோம். பீகாக் வருது. பீகாக் எல்லாம் பீகாக் இதெல்லாம் வந்து அழகு. எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லை, போன வருஷம் வந்தது.
இது அப்கிரேட் பண்ணுங்க, மல்டி கலர் எல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு, குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம கொடுத்துருந்தோம்ப்பா. வேற 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 இது பண்ணியிருக்காங்க. வேலில் முருகர் பக்தர்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊரெலாம் கேள்விப்பட்டோம். அதனால் அவங்களுக்கு தேவையான அழகாக முருகரோட இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கி வெடிங்க, நல்லா அழகாக சேஃப்டி, பயப்படியே தேவை, சேஃப்டியாக வாங்கி வெடிக்கலாம். அதே மாதிரி கம்பி மத்தாப்பு 100 வெடி வெடிக்கணும். 100 வெடி வெடிக்கிறோம், சத்தம் வெடிக்கிறதுக்கு 100 வெடி வெடிக்கிறோம் கம்பி மத்தாப்பு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் சோட்டா பீமா அந்த கடாக அனுமர் வச்சுருக்குது. அவரை சார்ந்த எல்லா சாமியை வந்து வச்சு நாங்கள் ஒன்று பண்ணுறோம். இது எப்படி பற்ற வைக்கணும்? இது வந்து வேலை பற்றக்கணும், உடனே பிடிச்சிடும். ஆமாம், பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சேஃப்டி கையில் பிடிச்சிக்கணும். ஆமாம், பிடிக்கலாம், அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் புதுசாக நாங்கள் ப்ராக்டிஸில் வச்சு பண்ணுறோம். இது எல்லாம் ஓன் ஃபேக்ட்ரி, எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து நாங்கள் பண்ணுறது. ஓகே, அது மாதிரி இருக்கும். கரெக்டாக தான் இல்லைங்க. 240 ஷாட்டு, 30 ஷாட்ஸு, 120, 30, 25. நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக 240 வரைக்கும் ஷாட்ஸ் இருக்குது. சின்ன ஷாட்ஸ்லேருந்து சரி பெரிய ஷாட்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாங்க, வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அதேமாதிரி கருப்பட்டி காஃபி பக்கத்தில் இங்கே நம்ம கடை இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் ஆல்மோஸ்ட் சென்னையில் ஒரு 6-7 தடவை போட்டிருக்குறோம். இன்னொரு கடை ஐயப்பா கடை இருக்குது. எங்கள் கடையை வந்து பாருங்கள், நீங்கள் பட்டாசு பாருங்கள், வெடிங்க, வெடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ணன் கலக்குறாரு, பயங்கரமாக பண்ணுறீங்க. வீடியோலாம் பார்த்துருந்தாங்க, கமெண்ட் போடுங்க, கமெண்ட் கலட்டுங்க. வேறுண்ணா பெரிய ஸ்மோக்கு இதோங்க கம்பி இந்த ஸ்மோக் வரும் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இப்போ தான் வருது. இதெல்லாம் வந்து எல்லா டைமில் எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம எல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கோம் சுற்றுறது. ஆனால் இப்போ நம்ம ஊரில், நம்ம சென்னையிலேயே நம்ம விற்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா சேஃப்டியாகலாம் நல்லா ஃபோட்டோஸ்க்கு அழகாக இருக்குங்க. இதெல்லாம் வீடியோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸு இதை 10 குழந்தைங்கள வச்சுட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் வாங்கி பாருங்கள், வந்து எல்லாம் கம்மி தான். இதெல்லாம் எல்லாமே கம்மி. நீங்கள் வாங்க வந்து எடுங்க, பிடிச்ச ரேட் எடுங்க, நம்ம ரேட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு ரேட்டு கொடுக்குறதுனால கம்மி நினைக்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்கள் குவாலிட்டியில் நாங்கள் இப்போ குவாலிட்டியாக இருக்கும், 100% குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் சைரன் இது போன மாதிரியே மேலே வருவான சைரன் சவுண்ட்ஸ் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, சவுண்டு சைரன் சவுண்ட்ஸு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க விரும்புவாங்க நல்லா. இதெல்லாம் வந்து பாருங்கள், இதை வாங்குங்க. அதுக்கப்புறமேட்டு இது கொடுங்க, வாழை மரம் பாருங்கள். இது பூஞ்சட்டிலே வந்து மல்டி கலர். இது கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 45-60 செகண்ட்ஸ் போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு இதோட இது இருக்குது. மல்டி கலர் எல்லாமே. அது நல்ல கலராக குழந்தைங்க ஒரே கலர் பார்த்தா போர் அடிக்கணும், மல்டி கலராக நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். அதேமாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய எங்ககிட்ட புஷ்பாங்க நிறைய இருக்குது. இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. என்ன சார் சொல்கிற? பட்டாசை பற்றி என்ன சொல்கிறேன்? பட்டாசா குருவிவெடி. இந்த குருவிவெடி நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு நினைத்துக்கு 36-37 வயசு ஆகாது. இந்த குருவிவெடிக்கு இன்னும் கிரேஸ் குறையில. ஆமாம், குருவிவெடி லட்சுமி வெடி. லட்சுமி வெடி. அதே மாதிரி புதுசாக வந்து பாகுபலி. ஆமாம், இன்னொரு பாகுபலின்னு சொல்லி இது ஒன்று வந்துருக்கோம். அதுக்கப்புறம் கோல்டு, லட்சுமியிலே கோல்டு. இது வந்து இது தங்கச்சின்னா இந்த அக்கா. ஆமாம், இது வந்து நல்ல சவுண்டு கொடுக்கும். லட்சுமியோட அக்கா வெடி. அக்கா வெடி. அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா? அழுக்கு வெடி கண்ணாடி. இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரா நிறைய நீங்கள் எடுத்து பாருங்க, நல்ல வெயிட் இருக்கும். கும்முன்னு கேட்கும். சும்மா மற்றவங்கள மாதிரி வெயிட்டுக்கு போட்டுட்டு வெறும் பேப்பர் சுற்றி வெடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட அதில் வெடிக்கும் போது. பாருங்க, நீங்களே பாருங்க. அழுக்கு வெடி லட்சுமியிலே பெருசு இருக்குது. லட்சுமியிலே பெருசு இருக்குது, லட்சுமி சின்னதாக இருக்குது. நம்மளாம் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் வெடிங்க. இங்கே வேறு ஜோக்கர் வெடி. இது எப்படி யார் சார் ஜோக்கர் வெடி? ஜோக்கர் வெடி எப்படி சொல்லுப்பாங்க. அதானே இதில் வைக்கிறேன். இது இப்படி வெடிச்சா சிரிக்குமா? என்ன ஸ்பெஷல் இந்த ஜோக்கர்? இப்போ லட்சுமி வெடி பற்றி நமக்கு தெரியும். ஜோக்கர் அழுக்கு வெடி நல்லா சவுண்ட் கேட்கும். ஜோக்கர் வெடியில் என்ன டிஃபரன்ஸ்? சவுண்டு இருக்கும். சவுண்டு
ஆரஞ்சு. ஓகே. ஜோக்கர் எப்படி வந்து சீட் பண்ணிட்டு வரோ அந்த மாதிரி பண்ணுமா ஏதாச்சும்? ஏதோ மிராக்கல் பண்ணும். அண்ணனோட தயவு தான் எங்கள் கடையில் நல்லபடியாக சூப்பர் நல்லபடியாக சேல் ஆகுது, நல்ல மக்கள் வர்றாங்க. அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணிடுது. அண்ணன் கிட்ட நீங்கள் கேளுங்க, அண்ணனோட சொல்லுவார் எங்கள் பட்டாசு தரோம். இல்லை அண்ணன் சொல்லுவார். நான் எப்படி இருக்குது பட்டாசுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா? நல்லா இருக்குது பட்டாசுலாம், வெடியெல்லாம் நல்லா இருக்குது, எந்த வெடியும் ஃபெயிலியர் ஆகல, எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம கடைக்கு உங்களுக்கு? அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். அப்போலோ தான். அப்போலோ பக்கத்தில் லேண்ட்மார்க் வந்து அப்போலோ பக்கத்தில். ஓகே. இன்னொரு லேண்ட்மார்க் வந்து கருப்பட்டி, ஐனமாங்க கருப்பட்டி காம்பவுண்டு பக்கத்துலேயே. ஓகே. இது நேரடியாக எங்கள் கம்பெனியில் எங்களோட லேபர்ஸ் வச்சு நாங்களாக தயாரித்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறோம். பெர் கேஜி 599க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5000க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா 499க்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். அது வந்து எங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபர். கேஜி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இங்கே கடையில் இருக்க எல்லா ஐட்டமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஃபேன்சி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேன்சி, இந்த ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே நாங்கள் கேஜிலேயே கொடுத்துருவோம். ஓகே. இதிலே ஷார்ட்டு 60, 240, 120 எல்லா ஷார்ட்டுமே கேஜி கணக்கிலே கொடுத்துருவோம். ஓகே. ஓகே. கேஜி கணக்கில் போட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணி கொடுப்போம். சரி. இங்கே இருக்க ஐட்டம் எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு இங்கே கிடையாது. எம்ஆர்பி ரேட்டில் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் கேஜியில் கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு எல்லாமே எம்ஆர்பியில் வாங்குறத விட ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே, ஆலம்பட்டியான் கருப்பட்டி டீ கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது. எங்களுக்கு ஒரு பிரான்ச் மட்டும் இல்லை, இங்கே 2 பிரான்ச் இருக்குது. பக்கத்தில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று கருப்பட்டி காப்பி பக்கத்தில், இன்னொரு பிரான்ச் வந்து நம்ம வாட்டர் டேங்க் எமகா ஷோரூம் ஆப்போசிட்லேயே இருக்குது. எங்கள் கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ கற்பக பிரியா ஃபயர் ஒர்க்ஸ். இது சிவகாசியில் இருக்குது. செம மேட்டர் ஆகுதுல. நல்லா இருக்குதா? அப்படின்னா கிலோ கணக்கில் வாங்கிடலாமா? கிலோ வாங்கலாம். ஒரு சாகு மூட்டை வேணும்டா. ஏன் சொல்லு, ஏன் கிலோ கணக்கில் வாங்கி தூக்கிட்டு போயிடுவோம் காரில். நம்ம வாங்க ரெடி ஆகிட்டியா? ஆமாச்சா. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த பனை வெடி சரியா? ஆமாம். ஏன் நான் பணம் இருந்தால் தான் மற்ற வெடிலாம் வரும் தானா. அதுவும் இல்லாமல் பனைமலை கொட்டணும். ஆமாம் மச்சான் மச்சான் மச்சான், இந்த ஸ்ப்ரைட் ஒன்று ஸ்ப்ரைட் வேணுமாங்க? கிங் ஃபிஷர் ஒன்றுத்துக்கா. ஏன்னா அந்த கம்பெனியே இல்லை. சரி ஓகே. ஸ்ப்ரைட் ஒன்று. அப்புறம் மச்சான் பக்காடி 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 பக்காடி. பக்காடி. ஆமாம் பக்காடி வரும். அப்புறமா உன் இஷ்டம், வேறு எதனா எடுத்துக்கோ. பாப்கார்ன்ரா? ஆமாம் பக்காடி சாப்பிடுவோம், பாப்கார்ன் சாப்பிடுவோம்ல சைடிஷ்க்கு. டாமஞ்சேரி எனக்கு பிடிச்ச வெடி டாமஞ்சேரி. ஆமாம், இதை வச்சே நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணியே வெடிக்க போகிறேன். மச்சான் பழசை மறக்கக்கூடாது மச்சான். ஒரு லட்சுமி வீட்டு எடுத்துக்கோ. அடியில் வந்து எடுத்துறது எல்லாம் ஊந்துடும், மேலே வந்து எடுத்துக்கோ. பரவாயில்ல எடுத்துக்கோ, ஏன்னா பேக்கு செட் ஆகணும்ல. பைக்கில் போகிற மாதிரி எடுத்துன்னு வரணும். அதுதான்டா, இது எடுத்துன்னு போயிட்டு பெஸ்ட்டு. வீட்டில் போய் காட்டுவோம்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு வருவோம். புரியுதா? நமக்கு மட்டுமே என்ன பண்ணுறோன்னா ஒரு கார் எடுத்துக்கின்னு மீதி வந்து வாங்குவோம். மச்சான் இது என்னது மச்சான்? கிட்கேட் மச்சான், கிட்கேட் வெடி மச்சான், கிட்கேட் வெடி. நைஸ். ஆமாம் மச்சான் சண்டே இருக்குண்ணா. சண்டே. ஏய் இது மருந்து நம்ம தோனியை மருந்து பார்த்தல, சிஎஸ்கே மாஸ் எப்படி? இதே ஃபுல்லாக வச்சு கீழே போட்டுற போகிறேன் பார்த்து. சரி லாஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்துகிறப்போ நான் ஒரே ஒரு வெடி மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன தெரியுமா? அதுதான் இந்த பேர் நம்ம நாட்டு வெடி கலரி. இந்த வெடி மச்சான் இது மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு மச்சான் தயவுசெய்து. இந்த ஒரு வெடி மட்டும் இது வச்சே நான் ஓட்டிப்பேன்டா. சரி. ரொம்ப ஆசைப்பட்டான். ஆமாம் நல்லா எனக்கு ஸ்பான்சர் வாங்கி கொடுக்குறோம் கலரி. உழைச்சி போட. வாங்கண்ணா போதுமா? பில் போட்டுருவா, எடுத்துட்டு வாங்க. அப்போ நான் பைக்கில் எவ்வளோ எடுத்துக்க முடியும்? ஆமாம் அப்படியா? போயிட்டு நாங்கள் போயிட்டு கார் எடுத்து வந்துட்டு கார் எடுத்துட்டு இருந்தீங்க. ஃபுல்லாக அழுட்டு போயிருங்க. கண்டிப்பா பில்ல போட்டுருவோண்ணா. நீங்கள் ஆசைப்பட்ட ஏன் வெடி தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட டோனி வெடி. ஓகே. டோனி தான் எப்பவும் மாசாக வெடிப்பார். நீங்கள் இப்போ டோனி மாதிரி வெடிக்க போகிறீங்க. பார்த்து சைடிஸ் வாங்கலையா? இருக்குது, அதுதான் பார்ப்பேன் தான். பாப்கார்ன் இருக்கா? ஆமாம் படம் ரெடி.
மங்காத்தா மாதிரி மணி 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 இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். வாங்கிட்டோம் வாங்கிட்டோம். ஓகே, இது எப்படி இது வெயிட் ஆகல சார், எப்படி வச்சுக்கிட்டு வருது? நான் நீ தான் பொறுப்பு, எத்தனை வா, நான் போகிறேன் வா. அட வா மச்சான், அட வா. என்ன மச்சான், ஹாப்பியா மச்சான் வாங்குதுல? ஜாலி ஜாலி. ஓகே, மொத்தமாக எடுத்தாச்சு, போய் வெடிக்க வேண்டியதான். அப்பா வந்ததுக்கு நமக்கு ஒரு பட்டாசு உஷாராயிடுச்சு மச்சான். ஹாப்பி தீபாவளி சொல்லணும் மச்சான் நீ. ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வாங்க இந்த கடையில் வந்து நிறைய பட்டாசு வாங்கிட்டு நீங்களும் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி.